ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். திணை அரிசியில் இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு, தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். திணை அரிசி எல்லோ கலரில் இருக்கும். 2-3 டைம்ஸு வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். திணை அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் திணை அரிசி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். ஆறின பிறகு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ஈரப்பதம் இல்லாமல் கையில் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 கப்பு திணை அரிசி எடுத்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு செய்கிறோம். இது நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படின்னா மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்சியில் அரைச்சதை சல்லடை வச்சு இப்போ சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சதுக்கு பிறகு நமக்கு நைஸ் ஃப்ளோராக கிடைக்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொரப்பாக இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உப்புமா செய்யும் போதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை யூஸ் பண்ணி இடியாப்பம் செய்யலாம். அதுக்காக 1 கப்பு ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ஃப்ளோர்னா 1.25 கப்பு தண்ணி சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா கொதிக்கணும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் நம்ம பிசைஞ்சதுக்கு பிறகு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை சேர்த்துட்டு கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விடணும், கட்டிகள் இல்லாமல். மாவு தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு புட்டு செய்கிறதுக்கு 1 கப்பு மாவு ஒரு பவுலில் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கு பிறகு நம்ம கையில் இப்படி பிடிச்சோன்னா மாவை கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இந்த ஸ்டேஜு கரெக்டான ஸ்டேஜு. புட்டு வேக வைக்கிறதுக்காக ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து துணி போட்டு வச்சுருக்கேன். ஆவி வருது. அந்த ஸ்டேஜில் நம்ம புட்டை மேலே வச்சு வேக வைக்கணும். 15 மினிட்ஸு கிட்ட இது வேகணும். இது ஒரு சைடு அடுப்பில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி இடியாப்பத்துக்காக மாவை மூடி வச்சுருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம இடியாப்பம் எப்படி அரிசி மாவில் செய்கிறோமோ அதே பக்குவத்திலே இருக்கும். இப்போ நம்ம இடியாப்பத்துக்காக அந்த கட்டையில் வச்சு நம்ம எப்படி புளியலான்னு பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக புளிய வரும். நம்ம இடியாப்பம் எப்படி புளிகிறோமோ அதே மாதிரியே. நான் யூஸ் பண்ணுற இடியாப்பம் மேக்கர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரெஸ் டைப்பு. பாருங்கள், திணை அரிசியில் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இடியாப்பம் எப்போதுமே சுட்டாலும் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக செஞ்சு தான் கொடுப்பேன். இதையும் 15 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இடியாப்பம் புளிஞ்சிட்டு மீதி இருக்க மாவில் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். மாவை எடுத்து லெமன் சைஸுக்கு வால் மாதிரி உருட்டி அதை இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி தட்டிட்டு உள்ளே பூரணம்னு சொல்லுவாங்கள்ல, அது ரெடிமேடாக நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டைக்கு வெல்லமும் தேங்காயும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டா கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். 5 கொழுக்கட்டை கிட்ட கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செய்கிற கொழுக்கட்டையுமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்போதுமே இடியாப்பம் செஞ்சாக்கா மீதி இருக்க மாவில் கொழுக்கட்டை செஞ்சுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு. புட்டும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு சுகரு, தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஏலக்காய் தூள் பிடிச்சாக்க சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. டெலிஷியஸான புட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசை செய்கிறதுக்கு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 1/2 கப்பு திணை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 3 கப்பு கிட்ட சேர்த்து மாவு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். ரவை தோசை மாதிரி இதை ஊற்றணும். மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும்.
மாவு கூட கேரட் துருவல் கொஞ்சம், கறி லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சுட்டு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தோசை ஊற்றணும். அதுக்கு நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணணும். ஆவி பறக்க ஹீட் ஆகும்போது ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி செய்யணும். நம்ம நார்மல் தோசை தேய்க்கிற மாதிரி இதை தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஊற்றணும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், ரவா தோசை மாதிரியே. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையை, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசை கூட சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இந்த ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் செகண்ட் டைம் செஞ்சேன். சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.